ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 5 வோல்ட் ரிலே மாடல் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டு LED எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 100 ஓம் ரெசிஸ்டர் 2 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு IN4007 ஒரு டயோடு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். 5 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்துக்கோங்க. ரிலேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின் இருக்கும். அந்த 3 பின்னில் வந்து ஃபஸ்ட் பின்லையும் தேர்ட் பின்லையும் ஒரு டயோடு ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். டயோடில் வந்து லைன் இருக்கும், அது வந்து மைனஸ் சொல்லுவோம். டயோடு லைன் இருக்க பக்கத்தை வந்து தேர்ட் பின்லையும் லைன் இல்லாத பக்கத்தை ஃபஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் பின்னை வந்து ரிலேவோட ஃபஸ்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்புட் லைன் கொடுக்க போகிறோம். ஒரு 1K ரெசிஸ்டர் எடுத்து டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுக்கு இன்புட் பின். ரிலேயில் வந்து இன்புட் பின் வரும்ல, அந்த இன்புட் பின் தான் இது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட தேர்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இது வந்து எல்இடிக்கு போகும். எல்இடியோட ப்ளஸ்ஸை வந்து 100K ரெசிஸ்டரோட இன்னொரு பக்கத்தில் வந்து எல்இடியோட ப்ளஸ் வந்து ரெசிஸ்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எல்இடியோட மைனஸை வந்து நம்ம ரிலேவோட தேர்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். இது வந்து ப்ளூ எல்இடி. நீங்கள் க்ரீன் எல்இடி கூட கொடுத்துக்கோங்க. நான் ப்ளூ எல்இடி யூஸ் பண்ணுறேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெட் எல்இடியை கனெக்ட் பண்ணணும். ரெட் எல்இடியோட மைனஸை வந்து டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின் லாஸ்ட் பின்னில் வந்து எல்இடியோட மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிலேவோட தேர்ட் பின்னில் வந்து அகைன் ஒரு 100 ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி எல்இடியோட ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட நம்ம சர்க்யூட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் பின் பார்த்தீங்கன்னா நம்ம விசிசி எடுக்கணும். ரிலேவோட தேர்டில் வந்து விசிசி இன்புட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட சென்டர் பின் வந்து நம்மளுக்கு இன்புட் பின். அடுத்ததாக டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் பின் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசிசியை வந்து நம்ம ப்ளஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் பின்னை வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். இதில் வந்து 3.7 வோல்ட் 4 வோல்ட்லேருந்து நம்ம 5 வோல்ட் இன்புட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து காமன் பின். ரிலேவோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சென்டர் பின் இருக்கலாம், அது காமன் பின். ரிலேவோட ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பின். ரிலேவோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு பின். இன்புட் அவுட்புட் வந்து இதில் நம்ம எடுத்துக்கலாம். ரிலே மாடலில் இருக்கா மாதிரி இதுலையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேம் ஆஸ் 5 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்துக்கோங்க. ரிலேயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 3 பின் இருக்கும். அதில் வந்து ஒரு IN4007 டயோடு ஒன்று எடுத்துக்கோங்க. டயோடோட லைன் இருக்க பக்கத்தை தேர்ட் பின்லையும் லைன் இல்லாத பக்கத்தை வந்து ஃபஸ்ட் பின்னில் வச்சு சால்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. டிரான்சிஸ்டரில் வந்து ஃபஸ்ட் பின் வந்து உங்களுக்கு ரிலேவோட ஃபஸ்ட் பின்னில் வந்து சால்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, சால்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. 1K ரெசிஸ்டரை வந்து 547 டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பின்னில் வந்து ரெசிஸ்டரை வச்சு நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எல்இடி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு க்ரீன் ஒரு ரெட் எல்இடி எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் க்ரீனுக்கு பதிலாக ப்ளூ எல்இடி தான் யூஸ் பண்ண போகிறேன். எல்இடியோட ப்ளஸில் வந்து 100 ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி சால்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெசிஸ்டரோட இன்னொரு பக்கத்தை வந்து ரிலேவோட தேர்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்இடியோட மைனஸை வந்து டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின்னில் வந்து வச்சு நான் சால்டர் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், எல்இடியோட மைனஸை வந்து டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின்னில் வச்சு சால்டர் பண்ணியாச்சு. சால்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எல்இடியோட ப்ளஸில் ஒரு 100 ஓம் ரெசிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த ரெசிஸ்டரோட இன்னொரு பக்கத்தை வந்து ரிலேவோட தேர்ட் பின்னில் வந்து நம்ம வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சால்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம க்ரீன் எல்இடி தான், அதாவது நான் ப்ளூ எல்இடி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரீன் யூஸ் பண்ணுறதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்இடியோட ப்ளஸில் வந்து ஒரு 100 ஓம் ரெசிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணி ரிலேவோட தேர்ட் பின்னில் வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ப்ளூ எல்இடி வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த எல்இடியோட மைனஸை வந்து நம்ம BC547 டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் பின்னில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம், அதாவது ரிலேவோட ஃபஸ்ட் பின்னில். ஓகேங்களா. கனெக்ட் பண்ணி சால்டர் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட ரிலேவோட சர்க்யூட் வந்து ஃபினிஷு. இப்போ இன்புட் தான் கொடுக்க போகிறோம். இன்புட் ப்ளஸ் 4 வோல்ட் ப்ளஸ்ஸை வந்து ரிலேவோட தேர்ட் பின்லையும், கிரவுண்ட் மைனஸை வந்து டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின்னில் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் வந்து இன்புட் லைன் வரும்ல, அதை வந்து நான் ரெட் ஒயர் எடுத்து ரெசிஸ்டரோட இன்னொரு பக்கத்தில் வந்து நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து
இன்புட்காக 4 வோல்ட் பேட்டரியை வந்து நான் கனெக்ஷன் பண்ணி செக் பண்ண போகிறேன். செக் பண்ணதில் வந்து நம்ம ரெட் எல்இடி வந்து ஃபஸ்ட்டு க்ளோ ஆகும். ஓகே, சூப்பராக க்ளோ ஆகுது. இப்போது ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு டச்சு ஸ்விட்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். டச் ஸ்விட்ச்சு பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் விசிசி இன்புட் கிரவுண்டுன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்புட் கனெக்ஷனை வந்து டச் ஸ்விட்சோட சென்டரில் வந்து இன்னுன்னு இருக்கும், அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு விசிசினா ப்ளஸ்ஸு ரெட் ஒயரை வந்து டச் ஸ்விட்சோட விசிசியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்டு மைனஸ் ஒயர் பிளாக் ஒயரை வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், ரிலேக்கும் போர்டுக்கும் வந்து கனெக்ஷன் ஃபினிஷி. இப்போது இன்புட் லைனுக்காக பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து 5 வோல்ட் மைனஸ். நெக்ஸ்ட்டு 5 வோல்ட் ப்ளஸ்ஸை வந்து விசிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இன்புட் சர்க்கியூட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு லைட்டு வந்து ரெட் லைட் வந்து க்ளோ ஆகணும். இப்போ நான் டச் ஸ்விட்சில் வந்து டச் பண்ணேன்னா உங்களுக்கு ப்ளூ எல்இடி வந்து க்ளோ ஆகணும். ஓகே காய்ஸ், நம்மளோட ரிலே மாடல் வந்து சூப்பராக இருக்காது. இப்போ வந்து காமன் பின்னையும் ஓப்பன் கனெக்ஷன் க்ளோஸ் கனெக்ஷன் வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நான் ஒரு டிசி ஃபேனை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு எல்இடி பல்போ இல்லை ஒரு 9 வாட்ஸ் பல்போ, ஏசி அப்ளைன்ஸ், டிசி அப்ளைன்சஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபேன் அதை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டச் பண்ணேன்னா ஃபேன் வந்து ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.